ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 41வது பாடலை பார்க்கிறோம். நல்லாரை காண்பதுவும் நன்றே என்பார்கள். ஒரு மனிதன் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் அவனுக்கு நல்ல மனிதர்களின் நட்பு மிகவும் அவசியம். அம்மையும் அப்பனும் நேரில் வந்து அவர்களின் மெய்யடியார்களுக்கு நடுவே நம்மை அமர வைப்பதே நாம் செய்த மாபெரும் புண்ணியம் என்கிறார் பட்டர். நல்லவர்களின் நட்பும் வழிகாட்டுதலும் கிடைக்க உதவும் இந்த பாடலின் சிறப்பை வாருங்கள் பார்ப்போம். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுவிருக்க பண்ணிய நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. அதாவது, புண்ணியம் செய்தனமே மனமே, என் மனமே, நாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்திருக்கிறோம் தெரியுமா? புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால், புதிய குவளை மலர்களை சூடிய அன்னையும் அவளது சிவந்த மேனியுடைய கணவர் சிவபெருமானும் இணைந்து நமக்காகவே நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி, இங்கே நேரில் வந்து தங்களுடைய மெய்யடியார்கள் கூட்டத்திற்கு நடுவே நம்மை அமரச் செய்து நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே, நமது தலைகளின் மேல் அவர்களின் தாமரை போன்ற திருவடிகளை பதிக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், என் மனமே, நாம் செய்த புண்ணியத்தால் தான் சிவசக்தியின் அருட்பார்வை கிடைத்துள்ளது. அவர்கள் நம்மை தேடி வந்து அறிவுமிக்க சான்றோர்கள் மற்றும் அடியார்களின் நட்பில் நம்மை சேர்த்துள்ளார்கள். அது மட்டுமன்றி அவர்கள் திருவடியை நம் தலைமேல் சூட்டி நம்மை ஆட்கொண்டுள்ளார்கள். பாராயணம் செய்யும் முறை: நல்ல நண்பர்கள் அமையவும், தீயவர்களின் சகவாசம் நீங்கவும், சான்றோர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கவும் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. மனதார நல்ல மனிதர்களின் நட்பு வேண்டி அம்பிகையை துதிக்கவும். இவ்வாறு செய்வதால் நல்ல குணமுள்ள அடியார்கள் மற்றும் பெரியோர்களின் நட்பு தானாக கிடைக்கும். தீய எண்ணம் கொண்டவர்கள் உங்கள் வாழ்வில் இருந்து விலகுவார்கள். சிவசக்தியின் திருவடி நிழலில் பாதுகாப்பாக இருக்கும் உணர்வு உண்டாகும். அன்னைக்கு குவளை மலர்களை அல்லது நீல நிற மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக கற்கண்டு சாதம் அல்லது இனிப்பு பழங்களை படைக்கலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அதுவும் நல்லடியார்களோடு கூடி வாழ்ந்தால் அதுவே மோட்சம். அந்த பேற்றை பெற அன்னையை துதியுங்கள். உங்கள் வாழ்வில் எந்த விஷயம் அல்லது எந்த வேலை உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது? கமெண்ட்ல பதிவிடுங்கள். அன்னையிடம் உங்களுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 42வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.